இன்று திராவிடமணி ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்த நாள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவிலே தலித் மக்களுடைய விடுதலைக்காக பாடாற்றிய ஒரு மகத்தான தலைவர் ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் அதற்கான தனித்துவமாக களமாடியவர். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்டியமைத்த இந்த உரிமை களத்தில் எப்போதும் அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில், அவருடைய புகழை முன்னெடுக்கின்ற வகையில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கனியமுதன், மண்டல செயலாளர் இரா செல்வம் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களோடு இன்றைக்கு வந்து இந்த உரிமை களத்தில் வீர வணக்கம் செலுத்தியிருக்கின்றோம். திராவிட அரசியலில் முன்னோடியாக திராவிட அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுத்த ஒரு மூத்த முன்னோடி. அவருடைய இந்த பிறந்தநாளில் அவருடைய கனவை, அவருடைய இலக்கை, திராவிட அரசியலை விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுப்போம். சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுப்போம். இல்லை, நேற்றைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் அந்த விருதுகள் வழங்கும் விழாவில் மிக தெளிவாக உரையாற்றியிருந்தார்கள். தலைவருடைய உரைக்கு நான் கோனார் உரை எழுத முடியாது. இல்லை, அதுதான் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அந்த அவருடைய உரையே வந்து எளிமையானது. நான் அதுக்கு தனியாக ஒரு கோனார் உரை எழுத முடியாது. அதனால் அந்த அவருடைய உரைக்குள் எல்லாமே இருக்குது. திரும்ப ஒரு முறை அந்த உரையை நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். இல்லை, எல்லாருமே வந்து இந்த என்ன சொல்ற டைட்டில் கார்டு இல்லைனா வந்து ஒரு கார்டு போடுறதை மட்டும் வச்சு தயவுசெய்து கொஸ்டின் பண்ணாதீங்க. இன்றைக்கி அது குறித்தும் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஏன் நான் வந்து இன்றைக்கும் நட்புறவோடு இருக்கிறோம், அமைச்சரவையில் நாங்கள் பங்கெடுத்ததுக்கான காரணம் என்ன, ஏன் நாங்கள் வந்து திமுக தான் வந்து கூட்டணியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தொடர்பாக வந்து அவர் வந்து தெளிவுபடுத்துகிறார். இப்போ இன்றைக்கு காலையில் ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அங்கே காந்தி மண்டபத்தில் நடைபெற்றோ அது வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. தயவுசெய்து ஊடகவியலாளர்கள் முழுமையாக அந்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை பாருங்கள் அல்லது அதை ஒளிபரப்புங்க. இதுதான் எங்களுடைய தலைவர் அவர்களுடைய நிலைப்பாடு, கட்சியினுடைய நிலைப்பாடு. முழுமையாக இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இன்று மாவீரன் ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்த நாள். மாவீரன் ரெட்டமலை சீனிவாசனார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்காக உழைத்தவர், இந்த மக்களின் உரிமைகளுக்காக போராடியவர். இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைத்து உரிமைகளிலும் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மாவீரன் ரெட்டமலை சீனிவாசனார் தான் முதல் காரணமாக இருக்கும். சான்றுக்கு ஒன்று சொல்கிறேன். இங்கே அருகாமையில் இருக்கிற பச்சையப்பன் கல்லூரியில் 1927 வரை தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவர்கள் படிக்கவே முடியாது, கல்லூரியில் சேர்க்கை கிடையாது. ஆனால் மாவீரன் ரெட்டமலை சீனிவாசனார் போன்ற தலைவர்கள் தான் தலைமை ஏற்று பச்சையப்பன் கல்லூரியிலே ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் சேர்ந்து படிப்பதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து அதற்கான உரிமையை பெற்றுத் தந்தவர் மாவீரன் ரெட்டமலை சீனிவாசனார். அதே போல 1928ஆம் ஆண்டு
நாடார் பெண்கள் மேல் ரவிக்கை அணியக்கூடாது என்கிற இந்து சனாதன அடிப்படையிலே கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த கோட்பாட்டினை அதை தன்னுடைய இடது காலால் எட்டி உடைத்து சுக்குநூறாக்கியவர் மாவீரன் நெட்டமலை சீனிவாசனார். அன்றைக்கு இருந்த சவுந்தரபாண்டிய நாடாருடைய தலைமையில் நடைபெற்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை மாவீரன் நெட்டமலை சீனிவாசனார் போன்ற தலைவர்கள் பங்கேற்று நாடார் பெண்களுக்கு மேல் ரவிக்கை அணிவதற்கு உரிமையை பெற்று தந்தவர் மாவீரன் நெட்டமலை சீனிவாசனார். இப்படி பல்வேறு உரிமைகளுக்காக போராடி குறிப்பாக தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்த மாபெரும் தலைவர் மாவீரன் நெட்டமலை சீனிவாசனார் அவருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக எங்களுடைய லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தையின் சார்பாக வீர வணக்கத்தை செலுத்தி அடுத்தபடியாக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் கனியமுதன் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். மாவீரன் இரட்டைமலையார் அவர்களின் பிறந்த நாள் விழாவை தலைமையேற்று இதை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று மாவீரன் இரட்டைமலையாருக்கும் அரங்கநாயகி அம்மையாருக்கும் வீரவணக்கம் செலுத்தி சிறப்பித்த நம்முடைய மண்டல செயலாளர் இரா செல்வம் அவர்களே, பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் மாவீரன் இரட்டைமலையாருக்கும் அம்மையார் அரங்கநாயகி அவர்களுக்கும் மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தி நம்மிடையே உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு சமூக நீதித்துறையின் அமைச்சர், நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் வன்னியரசு அவர்களே, இந்த பிறந்தநாள் விழாவில் மாவீரன் இரட்டைமலையாருக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நமது கட்சியின் அனைத்து மற்ற நிர்வாகிகளே, உங்களோடு சேர்ந்து நானும் மாவீரனுக்கும் அவரது துணைவியாருக்கும் லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு இயக்கம் எதற்கு உருவாக வேண்டும் என்பதற்கு, இந்த மக்கள் எதற்கு அமைப்பாக வேண்டும் என்பதற்கு நம்முடைய தலைவர் பல விளக்கங்களை பல மேடைகளில் சொல்லியிருந்தாலும், இன்றைக்கு இந்த இடத்தில் நம்முடைய உரிமைக்காக போராடிய, வாழ்வை ஒப்படைத்த மாவீரன் இரட்டைமலையார் அவர்களின் நினைவிடம் இந்த ஓட்டேரி சுடுகாட்டில் கண்டும் காணாமல் கிடந்தது, குப்பை கூலமாய் கிடந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற ஒரு இயக்கம் இந்த மண்ணிற்கு வந்த பிறகுதான் நம்முடைய தலைவர் இந்த மகத்தான போராளி இரட்டைமலையாருக்கு வீரவணக்கம் செலுத்த வருகை தந்த போதுதான் இந்த மண்ணை பார்த்து, இந்த நிலத்தை பார்த்து, நமக்காக போராடிய ஒரு மாவீரன், அவர் அடக்கம் செய்த இடம், அவர் துயில் கொள்ளக்கூடிய இந்த இடம் இப்படி கிடக்கிறதே என்று எண்ணி அன்றைக்கு இந்த உரிமை களத்தை கட்டி எழுப்பினார். அன்றைக்கு இந்த உரிமை களம் கட்டி எழுப்புவதற்கு என்ன நெருக்கடி ஏற்பட்டது என்பது இதற்காக பணி செய்த முன்னணி விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்கு தெரியும். ஆனாலும் இன்றைக்கு அந்த போராளிக்கு, மகத்தான தலைவருக்கு, உரிமை போராளிக்கு ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகள் அவரது விடுதலை பணியை மக்களிடம் எடுத்துச் சொல்லி இந்த உரிமை களத்தில் வீர வணக்கம் செலுத்தி வருகிறோம். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு என்னவென்றால், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற நம்முடைய தலைவரின் கொள்கை முழக்கம் இந்த 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் ஈடேறி இருக்கின்றது. இது மாவீரன் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் கண்ட கனவு. ஆட்சியில் பங்கு இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. சமூக நீதித்துறையின் அமைச்சராய் நம்முடைய சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இந்த களத்தில் இருந்து போராடி வருகின்றார், பணி செய்து வருகிறார் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், போராடி வருகின்றார். நேற்றைக்கு அவரை சந்திப்பதற்கு 350 பாஸ், 12 மணிக்கே காவலர்கள் இனிமேல் யாரும் செல்வதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, ஏனென்றால் கோரிக்கையோடு பிறந்த இந்த சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் கோரிக்கையோடு பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருப்பதனால் நமக்கு ஒரு அமைச்சர் கிடைத்திருக்கின்றார்.
நம்முடைய கோரிக்கையை அங்கே போய் செலுத்துவோம் என்று 350 பேருக்கு தான் அனுமதி என்று நேற்று காவலர்கள் அனுமதியை தர மறுத்துவிட்டார்கள் 12 மணிக்கு. 350 பேரை மதியத்திற்கு மேல் அவர் பார்க்க வேண்டும் என்றால் இரவு எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும்? எந்த அமைச்சரும் இரவு 10 மணிக்கு மேல் தலைமைச் செயலகத்தில் இருப்பதில்லை. நம்முடைய சமூக நீதித்துறை அமைச்சர் இரவு அனைவரையும் பார்த்துவிட்டு வீடு திரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை இன்றைக்கு நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த தமிழகத்திற்கு வழங்கி இருக்கின்றார். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் வருத்தம் இருக்கிறது. சிறு வருத்தம் அல்ல, பெரும் வருத்தம் இருக்கிறது. அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அவர்களின் நிலைப்பாடு மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. அந்த கட்சியின் நிலைப்பாடு அது. அதில் அவர்கள் மாற வேண்டியதில்லை. அதை அவர்கள் உடம்புப்பிடியாக பிடித்துக் கொள்ளட்டும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு கட்சி. இந்த கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இந்த 35-36 ஆண்டு கால நம்முடைய போராட்டத்தில் இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதை நம்முடைய தலைவர் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். ஒரு மகத்தான போராளியை அமைச்சராய் அமர வைத்திருக்கின்றார். அந்த அமைச்சரோடு இன்றைக்கு நாம் எல்லாம் நம்முடைய உரிமை போராளிக்கு வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறோம் என்பதே ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு என்று சொல்லி மீண்டும் உரிமை போராளிக்கு லட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிக்கு செல்ல இருப்பதால் இங்கே வருகை தந்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் யாரும் பேச முடியவில்லை என்கிற அந்த செய்தியை தெரிவித்து கொண்டு திருவிக நகர் மாவட்ட செயலாளர் புரசை அன்பு அவர்கள் நன்றி உரை வழங்குவார். அமைச்சர் பேசுவது கொண்டு. அன்பார்ந்த இன்றைக்கு மாவீரன் இரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. இது சிறுத்தைகளுக்கு ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி வருகிறோம். எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து வீர வணக்கம் செலுத்தியிருக்கிற மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களே, மற்றும் துணை பொதுச் செயலாளர் கனியமுதம் அவர்களே, மண்டல செயலாளர் வடசென்னை மண்டல செயலாளர் அம்பேத்வலன் அவர்களே, மத்திய சென்னை மண்டல செயலாளர் அண்ணன் ஈரா செல்வம் அவர்களே, மத்திய சென்னை எழும்பூர் தொகுதி மாவட்ட செயலாளர் சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களே, கொளத்தூர் பகுதி மாவட்ட செயலாளர் சுபாஷ் அவர்களே, துறைமுகம் பகுதி மாவட்ட செயலாளர் மொயிலன் அவர்களே, ஆர்கே நகர் தொகுதி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சவுந்தர் அவர்களே, மற்றும் முதன்மை செயலாளர் சகோதரி ஆதிமொழி அவர்களே, அண்ணா நகர் தொகுதி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வேலுமணி அவர்களே, வெங்கட் அவர்களே, அன்பு சகோதரர் பொன்னிவளவன் அவர்களே, வில்லிவாக்கம் தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அப்புன் அவர்களே, மற்றும் மாவட்ட மாநில வட்ட செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிக நகர் தொகுதி மாவட்டத்தின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாவீரன் இரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு பிறந்த நாளில் புகழ் வணக்கம் செலுத்த வருகை தந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் புகழ் வணக்கம் செலுத்துகிறார். ஜூலை 7 இன்றைக்கு மாவீரன் இரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்தநாள். இந்த பிறந்தநாளை தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பு களத்தில் தமிழ்நாட்டில் களமாடிய அந்த மகத்தான போராளிக்கு வீரவணக்கம் செலுத்துகின்ற வகையிலே நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி வருகின்றோம், ஒருங்கிணைத்து வருகின்றோம். காலையிலே நம்முடைய எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் காந்தி மண்டபத்தில் இருக்கின்ற தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய அந்த நினைவிடத்தில் அமைச்சர்களோடு, தமிழ்நாடு அமைச்சர்களோடு, குறிப்பாக நிதியமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்களோடு நின்று அங்கே வீரவணக்கம் செலுத்தி விடைபெற்றிருக்கிறார்கள். இந்த களத்திலே ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை சிறுத்தைகள் இதை முன்னெடுப்பதற்கான காரணம்
நம்முடைய தோழர் கனியமுதன் அவர்கள் சொன்னதை போல இந்த இடம் எப்படி இருந்தது, எவ்வளோ மோசமாக இருந்தது, எத்தனை குப்பை கிடங்காக இருந்தது. அப்படி குப்பை கிடங்காக இருந்த இடத்தை உரிமைக்களமாக நிலைநாட்டிய பெருமை விடுதலை சிறுத்தைகளை மட்டுமே சாரும் என்கின்ற வகையில் எங்கெல்லாம் குப்பை கிடங்குகளாக இருக்கின்றதோ அதை மக்கள் வசிக்கின்ற கோபுரங்களாக, கோட்டை மேடுகளாக மாற்றுகின்ற வலிமை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு கோட்டையிலே நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற இந்த முழக்கம் 1999 நம்முடைய தலைவர், மகத்தான தலைவர், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்கின்ற முழக்கத்தை விரிவுபடுத்தி 2016 ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். அப்போதிருந்து 2017 நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தான் நாம் தொடர்கின்றோம். இன்றைக்கு நாம் 2 இடங்கள் தான் பெற்றிருக்கின்றோம். 2026 2021 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருந்தோம். இன்றைக்கு 2 உறுப்பினர்கள் பெற்றிருக்கின்ற சூழலில் தாவேக ஆட்சி அமைக்கப்படுவதற்கு இன்றைக்கு இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்களை தொடர்பு கொண்டு இடதுசாரிகளோடு தான் நாங்கள் இருக்கப் போகின்றோம், ஆகவே ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த அமைச்சரவையில் நாம் இணைந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆதரவு கொடுப்பதோடு மட்டுமல்ல, அமைச்சரவையிலும் நீங்கள் இணைய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களே அதை கோரிக்கை வைத்திருந்தார்கள். இது முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. தேர்தலுக்கு முன்பே மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த நிலைப்பாட்டோடு தான் நாங்கள் பயணப்படுகிறோம் என்று அறிவித்திருந்தார்கள். அறிவித்ததன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த அமைச்சரவை சரியாக அந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற கோட்பாட்டை நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்றால், விருதுகள் வழங்கும் விழாவில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அந்த கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் துரோகம் இழைத்து விட்டதாக அவர்கள் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகிறார்கள். அதற்கு விடையறுக்கும் வகையில்தான் யார் துரோகம் இழைத்தது என்கின்ற கேள்வியை தலைவர் அவர்கள் முன்வைத்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் துரோகம் இழைத்தமா அல்லது திமுக துரோகம் இழைத்ததா என்பது நாட்டுக்கு தெரியும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை எழுப்பும் போதே அவர்களாகவே அதை கொடுத்திருக்க வேண்டும். ஆட்சியிலே பங்கு, அமைச்சரவையிலே பங்கு அவர் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அதற்கான வாய்ப்பு வந்த பொழுது, நாங்கள் அமைச்சரான பிறகு, அமைச்சரவையில் பங்கெடுத்த பிறகு இந்த விமர்சனத்தை வைப்பது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான அந்த கொள்கை, அந்த தலைவர் மீது, மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய அந்த ஆளுமை மீது, அந்த தலைவர் மீது எப்போதுமே விடுதலை சிறுத்தைகளுக்கு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. கடந்த காலங்களில் நாங்கள் எப்படியெல்லாம் உடன் இருந்தோம், எப்படியெல்லாம் செயல்பட்டோம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது மிகுந்த அவதூறுகளை பரப்புவது என்பது ஆற்றாமையின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்க முடிகின்றது. ஆக அந்த நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொள்வார்களானால், தொடர்ந்து மேற்கொள்வார்களானால் தகுந்த பதிலடியை விடுதலை சிறுத்தைகள் கொடுப்போம் என்பதை மட்டும் திமுகவுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆராசா போன்றவர்கள், அங்கே இருப்பவர்கள் அவரவர்கள் வேலையை பார்த்தால் போதும், எங்களுக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கே வழிநடத்தக்கூடியவர்கள், தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள், தமிழ்நாட்டின் திசை வழியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். நாங்களே மையம் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவதற்கான காரணம், அரசியல் களத்தில், கோட்பாட்டு களத்தில் எப்பொழுதும் சமரசம் இல்லாமல் பாஜக, RSS, சங்பரிவார கும்பலுக்கு இன்றைக்கும் நாங்கள் சிம்மசப்பனமாக இருப்பவர்கள்.
எங்களுக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை. ஆகவே தான் மீண்டும் சொல்கின்றோம், இன்றைக்கு இருக்கின்ற இந்த களத்தில், சாதி ஒழிப்பு களத்தில், தமிழ் தேசிய களத்தில் எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் வீரியமாக இருப்போம். இந்த களம் என்பது எங்களுக்கு புதிதல்ல, 4 நூற்றாண்டுக்கு மேலான இந்த களம். ஆகவே தான் மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய இந்த நினைவிடத்திலிருந்து நாங்கள் உறுதியேற்கின்றோம். சாதி ஒழிப்பு களத்திலும், தமிழ் தேசிய களத்திலும், திராவிட அரசியல் களத்திலும் எப்போதும் நாங்கள் வீரியமாக, தீவிரமாக களமாடுவோம். எங்களை நீங்கள் விமர்சிப்பதன் மூலமாக பாஜக, RSS, சங் பரிவார கும்பலுக்கு எதிரான அந்த அரசியலை, அதை கூர்மைப்படுத்த வேண்டிய அரசியலை திசை திருப்புகின்ற வேளையில் திமுக செயல்படுகிறது என்பதை மட்டும் இந்த இடத்திலே சொல்லி, மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவீரன் ரெட்டமலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மாவீரன் ரெட்டமலை, மாவீரன் ரெட்டமலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம், சீனிவாசனுக்கு வீர வணக்கம். வேர் அறுப்போம், 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 வேர் அறுப்போம். சனாதனத்தை வேர் அறுப்போம், சனாதனத்தை வேர் அறுப்போம். பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்றி தந்த சட்டத்தை, ஏற்றி தந்த சட்டத்தை பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். மாவீரன் ரெட்டமலை, மாவீரன் ரெட்டமலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம், சீனிவாசனுக்கு வீர வணக்கம். அலை நீர சேரி திரளும், அலை நீர சேரி திரளும், நீர சேரி திரளும், அலை நீர சேரி திரளும். அலை நீராய் நாடு புரளும், அலை நீராய் நாடு புரளும். அடங்க மறுப்போம் அத்து வீடுவோம், அடங்க மறுப்போம் அத்து வீடுவோம். இது எழுவோம் திருப்பி அடிப்போம், இது எழுவோம் திருப்பி அடிப்போம். இப்போது நாங்கள் ஆடிகள் அல்ல, இப்போது நாங்கள் ஆடிகள் அல்ல. இழிச்ச வாயர் கூட்டமும் அல்ல, இழிச்ச வாயர் கூட்டமும் அல்ல. சீரி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், சீரி பாயும் சிறுத்தைகள் நாங்கள். எழுச்சி தமிழர் தம்பிகள் நாங்கள், எழுச்சி தமிழர் தம்பிகள் நாங்கள். விழுந்த பலிகளை கணக்கெடுப்போம், விழுந்த பலிகளை கணக்கெடுப்போம். விடுதலை போரில் கடனெடுப்போம், விடுதலை போரில் கடனெடுப்போம். இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல. இழிச்ச வாயர் கூட்டமும் அல்ல, இழிச்ச வாயர் கூட்டமும் அல்ல. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ரெட்டமலை சீனிவாசனுக்கு, ரெட்டமலை சீனிவாசன். நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிக்கு செல்ல இருப்பதால் இங்கே வருகை தந்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் யாரும் பேச முடியவில்லை என்கிற அந்த செய்தியை தெரிவித்து கொண்டு திருவிக நகர் மாவட்ட செயலாளர் புரசை அன்பு அவர்கள் நன்றி உரை வழங்குவார். அமைச்சர் பேசுவது கொண்டு. அன்பார்ந்த இன்றைக்கு மாவீரன் இரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா
இது சிறுத்தைகளுக்கு ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி வருகிறோம். எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து வீர வணக்கம் செலுத்தியிருக்கிற மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களே மற்றும் துணை பொதுச் செயலாளர் கனியமுதம் அவர்களே, மண்டல செயலாளர் வடசென்னை மண்டல செயலாளர் அம்பேத்வலன் அவர்களே, மத்திய சென்னை மண்டல செயலாளர் அண்ணன் ஈரா செல்வம் அவர்களே, மத்திய சென்னை எழும்பூர் தொகுதி மாவட்ட செயலாளர் சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களே, கொளத்தூர் பகுதி மாவட்ட செயலாளர் சுபாஷ் அவர்களே, துறைமுகம் பகுதி மாவட்ட செயலாளர் மொயிலன் அவர்களே, ஆர்கே நகர் தொகுதி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சவுந்தர் அவர்களே மற்றும் முதன்மை செயலாளர் சகோதரி ஆதிமொழி அவர்களே, அண்ணா நகர் தொகுதி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வேலுமணி அவர்களே, வெங்கட் அவர்களே, அன்பு சகோதரர் பொன்னிவளவன் அவர்களே, வில்லிவாக்கம் தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அப்புன் அவர்களே மற்றும் மாவட்ட மாநில வட்ட செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிக்கா நகர் தொகுதி மாவட்டத்தின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாவீரர் நட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு பிறந்த நாளில் புகழ் வணக்கம் செலுத்த வருகை தந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் புகழ் வணக்கம் செலுத்துகிறார். ஜூலை 7 இன்றைக்கு மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்தநாள். இந்த பிறந்தநாளை தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பு களத்தில் தமிழ்நாட்டில் களமாடிய அந்த மகத்தான போராளிக்கு வீரவணக்கம் செலுத்துகின்ற வகையிலே நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி வருகின்றோம், ஒருங்கிணைத்து வருகின்றோம். காலையிலே நம்முடைய எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் காந்தி மண்டபத்தில் இருக்கின்ற தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய அந்த நினைவிடத்தில் அமைச்சர்களோடு, தமிழ்நாடு அமைச்சர்களோடு, குறிப்பாக நிதியமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்களோடு நின்று அங்கே வீரவணக்கம் செலுத்தி விடைபெற்றிருக்கிறார்கள். இந்த களத்திலே ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை சிறுத்தைகள் இதை முன்னெடுப்பதற்கான காரணம், நம்முடைய தோழர் கனியமுதன் அவர்கள் சொன்னதை போல இந்த இடம் எப்படி இருந்தது, எவ்வளோ மோசமாக இருந்தது, எத்தனை குப்பை கடங்காக இருந்தது, அப்படி குப்பை கடங்காக இருந்த இடத்தை உரிமைக்களமாக நிலைநாட்டிய பெருமை விடுதலை சிறுத்தைகளை மட்டுமே சாரும் என்கின்ற வகையில் எங்கெல்லாம் குப்பை கடங்குகளாக இருக்கின்றதோ அதை மக்கள் வசிக்கின்ற கோபுரங்களாக, கோட்டை மேடுகளாக மாற்றுகின்ற வலிமை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு கோட்டையிலே நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற இந்த முழக்கம் 1999 நம்முடைய தலைவர், மகத்தான தலைவர், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்கின்ற முழக்கத்தை விரிவுபடுத்தி 2016 ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். அப்போதிருந்து 2017 நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தான் நாம் தொடர்கின்றோம். இன்றைக்கு நாம் 2 இடங்கள் தான் பெற்றிருக்கின்றோம். 2026 2021 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருந்தோம். இன்றைக்கு 2 உறுப்பினர்கள் பெற்றிருக்கின்ற சூழலில் தாவேக ஆட்சி அமைக்கப்படுவதற்கு இன்றைக்கு இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்களை தொடர்பு கொண்டு இடதுசாரிகளோடு தான் நாங்கள் இருக்கப் போகின்றோம், ஆகவே ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த அமைச்சரவையில் நாம் இணைந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல,
ஆதரவு கொடுப்பதோடு மட்டுமல்ல, அமைச்சரவையிலும் நீங்கள் இணைய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களே அதை கோரிக்கை வைத்திருந்தார்கள். இது முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. தேர்தலுக்கு முன்பே மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த நிலைப்பாட்டோடு தான் நாங்கள் பயணப்படுகிறோம் என்று அறிவித்திருந்தார்கள். அறிவித்ததன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த அமைச்சரவை சரியாக அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற கோட்பாட்டை நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்றால், விருதுகள் வழங்கும் விழாவில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அந்த கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் துரோகம் இழைத்து விட்டதாக அவர்கள் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகிறார்கள். அதற்கு விடையறுக்கும் வகையில்தான் யார் துரோகம் இழைத்தது என்கின்ற கேள்வியை தலைவர் அவர்கள் முன்வைத்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் துரோகம் இழைத்தமா அல்லது திமுக துரோகம் இழைத்ததா என்பது நாட்டுக்கு தெரியும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை எழுப்பும் போதே அவர்களாகவே அதை கொடுத்திருக்க வேண்டும். ஆட்சியிலே பங்கு, அமைச்சரவையிலே பங்கு அவர் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அதற்கான வாய்ப்பு வந்த பொழுது, நாங்கள் அமைச்சரான பிறகு, அமைச்சரவையில் பங்கெடுத்த பிறகு இந்த விமர்சனத்தை வைப்பது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான அந்த கொள்கை, அந்த தலைவர் மீது, மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய அந்த ஆளுமை மீது, அந்த தலைவர் மீது எப்போதுமே விடுதலை சிறுத்தைகளுக்கு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. கடந்த காலங்களில் நாங்கள் எப்படியெல்லாம் உடன் இருந்தோம், எப்படியெல்லாம் செயல்பட்டோம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது மிகுந்த அவதூறுகளை பரப்புவது என்பது ஆற்றாமையின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்க முடிகின்றது. ஆக அந்த நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொள்வார்களானால், தொடர்ந்து மேற்கொள்வார்களானால் தகுந்த பதிலடியை விடுதலை சிறுத்தைகள் கொடுப்போம் என்பதை மட்டும் திமுகவுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆராசா போன்றவர்கள், அங்கே இருப்பவர்கள் அவரவர்கள் வேலையை பார்த்தால் போதும், எங்களுக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கே வழிநடத்தக்கூடியவர்கள், தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள், தமிழ்நாட்டின் திசை வழியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். நாங்களே மையம் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவதற்கான காரணம், அரசியல் களத்தில், கோட்பாட்டு களத்தில் எப்பொழுதும் சமரசம் இல்லாமல் பாஜக, ஆர்எஸ்எஸ், சங்பரிவார கும்பலுக்கு இன்றைக்கும் நாங்கள் சிம்மசப்பனமாக இருப்பவர்கள். யாரும் எங்களுக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை. ஆகவேதான் மீண்டும் சொல்கின்றோம், இன்றைக்கு இருக்கின்ற இந்த களத்தில், சாதி ஒழிப்பு களத்தில், தமிழ் தேசிய களத்தில் எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் வீரியமாக இருப்போம். இந்த களம் என்பது எங்களுக்கு புதிதல்ல, 4 நூற்றாண்டுக்கு மேலான இந்த களம். ஆகவேதான் ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய, மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய இந்த நினைவிடத்திலிருந்து நாங்கள் உறுதியேற்கின்றோம். சாதி ஒழிப்பு களத்திலும், தமிழ் தேசிய களத்திலும், திராவிட அரசியல் களத்திலும் எப்போதும் நாங்கள் வீரியமாக, தீவிரமாக களமாடுவோம். எங்களை நீங்கள் விமர்சிப்பதன் மூலமாக பாஜக, ஆர்எஸ்எஸ், சங்பரிவார கும்பலுக்கு எதிரான அந்த அரசியலை, அதை குறுமைப்படுத்த வேண்டிய அரசியலை திசை திருப்புகின்ற வேளையில் திமுக செயல்படுகிறது என்பதை மட்டும் இந்த இடத்திலே சொல்லி, மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.